ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஏற்றம் என்டர்டைன்மெண்ட்லேருந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீடியா நியூஸ். இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இந்த வருஷம் பொங்கல் ஜனவரி 14 இல்லை ஜனவரி 10 நமக்கு தெரியலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்ன விஷயம் அப்படின்னா தலை விசஸ் தலைவர். இந்த வருஷம் பொங்கலுக்கு தலைவர் ஜெயிப்பாரா இல்லை தலை ஜெயிப்பாரா, அதுதாங்க இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னைக்கு நமக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சோ, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனிச்சோ, அன்னையிலேருந்து தலைக்கும் தலைவருக்கும் போட்டி வந்து ஆரம்பிச்சதுங்க. சின்ன போஸ்டர்லேருந்து கட் அவுட் வரைக்கும் யார் கெத்தா பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னைக்கு காலையில் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆன அடுத்த 10 நிமிஷத்தில் தலையோட படமும் ஃபுல் ஆயிடுச்சு, தலைவரோட படமும் ஃபுல் ஆயிடுச்சு. ரெண்டு படத்தோட டீசரை பார்த்ததுக்கு அப்புறமே தெரியுது இந்த படம் வந்து பயங்கரமான மாசா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா தலைவர் டயலாக்கும் செம்ம பயங்கரமா இருக்கு, தலையோட டயலாக்கும் செம்ம மாசா இருக்கு. ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு அந்த படம் எவ்வளோ மாஸ் அப்படிங்கிறது. ரெண்டு படமும் ரொம்ப மாசான படம் நமக்கு தெரியுது. கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. சரி, இந்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தலை ரசிகர்கள், இந்த பக்கம் தலைவர் ரசிகர்கள். அது மட்டும் இல்லாமல் தலையோட படத்தில் நம்ம தலைவி நயன்தாரா வேற இருக்காங்க, அந்த பக்கம் தலைவரோட படத்தில் திரிசா வேற இருக்காங்க, சிம்ரன் வேற ஜாயிண்டா இருக்காங்க. ஸோ ரசிகர்கள் எந்த படத்தை பார்க்கறது அப்படிங்கிறத கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. தலைவர் ரசிகர்கள் இல்லாமல் காமனான ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இதுதான் கன்ஃபியூஷன். எந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், எந்த படத்துக்குமே டிக்கெட் இல்லைங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ட்விட்டரில் டாப் வைரலாக போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா விஸ்வாசம் செலிப்ரேஷன் கிளப் டிபி. அப்படின்னா தலையோட போஸ்டர் இருக்கு இல்லையா, விஸ்வாசம் படத்தோட போஸ்டரை அவங்களோட டிபியா வந்து எல்லாருமே வச்சுக்கிறாங்க. இது வரைக்கும் ட்விட்டர்ல இருக்க எல்லா தலை ஃபேன்ஸுமே அதை வந்து வச்சுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் சாரோட பிறந்த நாள் கூட, அதுவும் டாப் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது தலையோட படம் இருக்கு, அதுக்கு அடுத்தது தலைவரோட படமும் இருக்கு. ஸோ இது மூணுமே சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு ஃபுல் டபுள் டமாக்கான்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஏரியாலையும் தியேட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதனால கர்நாடகா ஹீரோஸ் அண்ட் ஆந்திரா ஹீரோஸ் அவங்களுடைய படமே வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தியேட்டரே சுத்தமாக கிடைக்கல. இங்கே மட்டும் அப்படின்னு இல்லாமல் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா தலையும் தலைவரும் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, யுஏஇ, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அண்ட் மலேசியா, சிங்கப்பூர் சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக தலைவரோட ஃபேன்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அங்கேயும் வந்து தியேட்டர் வந்து ரொம்ப ஃபில் ஆயிடுச்சு. எல்லா இடங்களையும் ஃபுல்லாகி செம்ம ஜாலியாக இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஓவரால் இந்தியா அண்ட் வேர்ல்டு வைட் கூட தலைக்கும் தலைவருக்கும் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அங்கே உள்ள தியேட்டர்ஸோட சீட்ஸ் கூட ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பொங்கல் நமக்கு வந்து பயங்கரமான தித்திக்கும் பொங்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு படமும் ரொம்ப மாசான படம் நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நானும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அந்த படத்தை பற்றி பேசுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது தாடி ரவி.